அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 17/4/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 12 மணி வரை. குளிகை 7:30 9 மணி வரை. யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்ய போகிறோம், ஆனால் அது தடையாக மாறுது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகுது. வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு, ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி மாலையை வாங்கி அணிய சொல்கிறாங்க. இந்த கருங்காலி மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழுக்க ஒரிஜினலானது, பாசிட்டிவான எனர்ஜி நிறைய இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது சாதாரண வெளியில் வாங்கும்போது அது ஏமாற்றுறது, போலியானது கூட விற்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட ஒரிஜினலான கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட், மோதிரம் அப்படின்னு எல்லா வகையான பொருட்களும் எங்ககிட்ட இருக்குது. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரியும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிடுவது நல்லது. நீங்கள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால் சாதகமான விளைவுகள் காண முடியும். பணியை பொறுத்தவரை இறுக்கமான அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். சில ஆரோக்கிய பிரச்சனை காரணமாக இன்று உங்கள் பணிகளை விரைந்து முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை உறவு நிலையில், குறிப்பாக உடன் பிறந்தோர்களுடனான உறவில் சில இடையூறுகள் காணப்படலாம். உறவில் மகிழ்ச்சி நிலவ உங்களது உரையாடல்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. பண வரவு குறைவாக இருக்கும். பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம். எனவே அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அதனால் மகிழ்ச்சி நிலவும். இன்று தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும். பணியை பொறுத்தவரை பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது. பணிகளை முடிக்க திருப்தியான நேரம் உங்களது கையில் உள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் தொடர்பில் குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க இது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும். என்றாலும் பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்ய இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நற்பலன்கள் கிடைக்கும். நீங்கள் அமைதியாகவும் சௌகரியமாகவும் உணர முடியும். நம்பிக்கை உணர்வுகள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்ளலாம். இதனால் நட்பெயர் சம்பாதிக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் அமையக்கூடிய நல்லிணக்கமும் இன்று அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படுகிறது. காதல் விவகாரங்களில் சிறந்த பலன் கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தை எளிதாக பராமரிக்க முடியும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். இன்று அதனை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு கொள்கையோடு செயல்படுவது உதவிகரமாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மாற்றங்களை உங்களுக்கு சந்திக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பயணங்களை மேற்கொள்வீர்கள். பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் இணக்கம் குறைந்து காணப்படலாம். கருத்து வேறுபாடு காரணமாக பெரியவர்களோடு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமாரானதாக இருக்கும். தான தர்மங்கள் செய்வதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமான பணிகள்
அமைதியின்மை, தலைவலியை ஏற்படுத்தலாம். தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். பொறுப்புகள் அதிகமாக காணப்படும். பணியை பொறுத்தவரை பணிகள் சிறப்பானதாக காணப்படுகிறது. உங்களது மேல் அதிகாரிகளோடு சில மோதல் காணப்படலாம். பணியில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. துணையோடு சகஜமான சூழ்நிலையை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. நீங்கள் அதிகமாக சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக அதிகமாக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய செயல்களில் வெற்றி கிடைக்கும். திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும். என்றாலும் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். அதில் நீங்கள் மூழ்கி இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறப்பானதாக அமைய குடும்பத்தில் நல்லிணக்கம் இருக்க வேண்டியது அவசியம். உறவில் இன்று மகிழ்ச்சி நிலவ சில விஷயங்களில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். என்றாலும் பண பரிவர்த்தனைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது ஓய்வெடுப்பதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய அனுசரணையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகளோடு நல்லுறவு காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று சிறப்பானதாக இருக்கும். பல வாய்ப்புகள் காணப்படும். சக பணியாளர்கள் உங்களுடைய உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் பெரியவர்களோடு உறவு சிறப்பானதாக இருக்கும். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு வழிகாட்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை முன்னேற்றம் காணப்படும் நாளாக அமைகிறது. அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். துணையினுடைய ஆரோக்கியத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கான செயல்களை தொடங்க உகந்த நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் நன்மையான பலன்களுக்கான புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று திறமைகளை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் உங்களது பணியில் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பெரியவர்களுடனான உறவு சிறப்பானதாக இருக்கும். அவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உறவை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சில தடைகளை சந்தித்த பிறகு நிலைமையில் இன்று முன்னேற்றம் காணப்படும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவில் கடன் வாங்க முயற்சி செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வளர்ச்சி காண்பதற்கு உகந்த ஆற்றலை முழுவதுமாக நீங்கள் பயன்படுத்துங்கள். இன்று தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நல்லுறவு பராமரிப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் பதட்டமாக காணப்படுவீர்கள். நேரத்தை நிர்வகிப்பதன் மூலமாக எல்லா பணிகளையும் குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் சுமூகமான சூழ்நிலை காணப்படாது. தேவையற்ற வாக்குவாதங்கள் நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மற்றும் பங்கு வர்த்தகம் மூலமாக பண வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த நிதி நிலைமையை மகிழ்ச்சியாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். ஆன்மீக சொற்பொழிவுகள் போன்றவற்றை கேட்பதன் மூலமாக மனதில் அமைதி கிடைக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். இதனால் இன்று அதிகமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சுய முன்னேற்றத்திற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணியில் இன்று ஜொலிப்பீர்கள். லாபகரமான பலன்கள் கிடைக்கும். இன்று சாத்தியம் உள்ளது. இதனால் இன்று உங்களுடைய திருப்தி காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் திருப்தி காணப்படும். நீங்கள் மகிழ்ச்சியாக மற்றவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள். இனிமையான போக்கின் காரணமாக அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படும். நிதி நிலையில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க உகந்த நேரமாக அமைகிறது. ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். தேவையற்ற கவலைகளில் இருந்து விலகி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் குடும்பத்தினருடைய நலன் குறித்த எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடும். இதற்காக உங்களுடைய நேரத்தின் ஒரு பகுதியை நீங்கள் எதற்கு ஒதுக்குவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று பதட்டம் நிறைந்து காணப்படலாம். இதனால் கவனமின்மை காணப்படலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மற்றவர்களை அரவணைத்து செல்வதன் அணுகுமுறை மூலமாக உறவு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியம்
ஆரோக்கியமாக அமைகிறது. ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிகமான சிந்தனை உங்களுக்கு குழப்பத்தையே ஏற்படுத்தலாம். இந்த போக்கை தவிர்த்து அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். பணியை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படலாம். பொறுமையும் நேர்மையும் வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம். பொறுமையாக இருந்து அமைதியாக கையாள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம். நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை பராமரிப்பது கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சுமாரான ஆரோக்கியமாக அமைகிறது. கண்களை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.